அலைஹி வஸல்லம் ஒரு மூமினுடைய எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் கலந்து கொள்கின்ற நேரத்தில் உங்களால் அவனுக்கு எந்த ஒரு இடையூறுகளும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பஸ்ஸில் போகின்ற நேரத்தில் கூட, பஸ்ஸிலே போகக்கூடிய நேரத்தில் கூட முஸ்லிமானவர்களை முஸ்லிம் அல்லாதவர்கள் இப்படி நினைக்க வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த முஸ்லிமால் எனக்கு ஒரு எந்த இடைஞ்சலும் வராது என்று நினைக்கும் அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. உங்களுக்கு தீனையும் மார்க்கங்களையும் நான் உங்களுக்கு எடுத்து உரைத்து விட்டேனா, தீனை முக்கம்மலாக சொல்லிவிட்டேனா என்று சஹாபாக்களிலே கேட்ட நேரத்திலே அருவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த கேள்விக்கு 1,20,000 சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார்கள். அந்த 1,00,000க்கு மேலான அந்த சஹாபாக்கள் ஒருமித்த குரலிலே சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் தீனை எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டீர்கள், அமானிதத்தை ஒப்படைத்து விட்டீர்கள், தீனை நீங்கள் முழுமைப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னார்கள் என்று ஹதீஸ் கிரந்தங்களிலே வரலாறுகள் நமக்கு இருக்கிறது.